வணக்கம் நண்பர்களே. சாக்கா ஐஏஎஸ்ற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கடித இலக்கியம் பார்த்துட்டு இருக்கோம். கடித இலக்கியத்தில முதல் பகுதி நம்ம வந்து நாட்குறிப்பு பார்த்தோம். அதனுடைய வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய மகளுக்கு எழுதிய கடிதம். அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்ட் 2ல பார்க்க போறோம். அடுத்து மகாத்மா காந்தி கொஞ்சம் பெருசா இருக்கும். பார்ட் 3, 4ல வரும் நமக்கு. 2 பிரிவா பண்ணலாம்னு இருக்கேன். மூவா ஒரு பார்ட்டாவும், பேரறிஞர் அண்ணாவ முடிஞ்சால் ஒரு பார்ட் இல்ல 2 பார்ட்டா நான் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த வீடியோல நமக்கு இந்த சிலபஸ்ல ஜவஹர்லால் நேரு இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம வந்து ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாடம் குடுத்திருக்காங்க. பழைய புக்ல மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் அப்படின்றது. நமது நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்களுள் ஒருவர் ஜவஹர்லால் நேரு. இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின்பு முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார். இல்லையா? இந்த விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சதுதான். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு மகள் இந்திரா காந்தி. அவங்களே நமக்கு தெரியும். 1922ஆம் ஆண்டு முதல் 1964ஆம் ஆண்டு வரை 42 ஆண்டுகள் தம் மகளுக்கு கடிதங்கள் எழுதிக் கொண்டே இருந்தார். நேரு வெளிநாட்டுக்கு சென்ற பொழுதும், இந்தியாவில் இருந்தபோதும் மகளுக்கு கடிதங்கள் எழுதினார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் கடிதம் எழுதுவதை நிறுத்தவே இல்லை. ஓகே. அப்ப கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் நமக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. வெளிநாட்டுக்கு போகும்போதும் சரி, சிறையில இருக்கும்போதும் சரி, தொடர்ந்து வந்து தன்னுடைய மகள் மேல அக்கறையில கடிதங்கள் எழுதிட்டே இருக்காரு. அப்படி ஒரு கடிதம் தான் இன்னைக்கு தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரியில் இந்திரா காந்தி சேர்ந்தபோது அவர் எழுதிய கடிதம் இது. விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் உள்ளது. ஓகேவா? இந்த விஸ்வபாரதி கல்லூரி வந்து தாகூருடையது. அது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்வியஸா தாகூர் வந்து மேற்கு வங்காளத்துல இருக்கு. சாந்தி நிகேதன் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஓகேவா? அதுதான் இங்க பாடமா இருக்குது. கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதும்போது ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? வலது பக்கம் மேல வந்து எங்க இருந்து எழுதுறாங்க, கீழ வந்து டேட். ஓகே. அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை. இது வந்து உத்தராகண்ட்ல இருக்குது. உத்தராஞ்சல் முன்னாடி இப்போ உத்தராகண்ட். அல்மோரா மாவட்ட சிறைச்சாலை 1935 பிப்ரவரி 22. நமக்கு வந்து 1935 இந்திய அரசாங்க சட்டம் ஏற்றிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இல்லையா அது? அத பேஸ் அந்த இயர் நமக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. செல்ல மகள் இந்து சிறைச்சாலையில் நான் நலமாக இருக்கிறேன். கிருபாலினியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும். மகிழ்ச்சி. இப்படி பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது. வகுப்பில் உட்கார்ந்து பாடங்களை கேட்பதனை விட இந்த அணுகுமுறை நல்லது. ஓகேவா? கிருபாலினி அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட உதவி கூட எல்லாமே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. வகுப்பில உட்கார்ந்து பண்றதை விட இந்த மாதிரி போயிட்டு தனியா போய் அவங்கள சந்திச்சு பேராசிரியர் சந்திச்சு நம்ம வந்து கத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நாங்க படிக்கும் போதும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லுவாரு. அதுதான் நிலைமை. வகுப்பறையில் நடக்கும் உரையாடல்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம். அந்த உரையாடல் எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது. நீ படிக்கும் சாந்தி நிகேதனில் இத்தகைய நடைமுறை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. இல்லாவிட்டால் என்ன, ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ வந்து ஃபாலோ பண்ணு. இப்பதான் ஜாயின் பண்ண போறாங்க இல்லையா சாந்தி நிகேதன்ல. அப்போ அங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கான்னு தெரியல. இல்லாட்டாலும் நீ இதை வந்து ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, அதை பற்றி சொல்லிட்டு, நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா என கேட்டிருக்கிறேன். நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருக்கிறாய். இப்போது எனக்குள் திகைப்பு என்னவென்றால், உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது என்பதுதான். இப்போ வந்து நீ நிறைய புத்தகம் கேட்டிருந்த. உனக்கு எந்த மாதிரி புத்தகம் நான் அனுப்புறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது, வெறுப்பை உண்டாகும். இத வந்து சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜவஹர்லால் நேரு. இவர் சொல்றாரு, அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, தானா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமன்று, அந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசை வராது. முன்பு எல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாக்கும் விளைவைத்தான் செய்தன அப்படின்னு சொல்றாரு. ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலியோர் அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகை புத்தகம் பிடிக்கும். இளைஞராக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும். வயது ஆக ஆக விருப்பம் மாறும். உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் என சொல். உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா, அல்லது வரலாறு, நாட்டு நடப்பு, பொருளாதாரம் முதலிய புத்தகங்கள் பிடிக்குமா? உன் ஈடுபாடு தெரிந்த பின் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன். உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? உனக்கு என்ன புத்தகம் பிடிக்கும்னு சொல்லு. அது குறித்து நான் வந்து எழுதுறேன். அதுக்கப்புறம் நீ ஃபாலோ பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜென்ரலா சில புத்தகங்களை வந்து அவர் ஒரு ஹிண்ட் மாதிரி ஐடியா கொடுக்குறாரு. பிளேட்டோவினுடைய புத்தகங்கள் வந்து சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை. அப்போ பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை பார்த்துக்கோங்க. கிரேக்க நாடகங்கள். பிளேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தில் உள்ளவர் தான். கிரேக்க நாடகங்கள்
நம் ஆர்வத்தை தூண்டுபவை, அவை சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும். நாடகங்களை பற்றி பேசுகிறோம், அது சரி. நீ காளிதாசரின் சாகுந்தலம் நாடகத்தை வாசித்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. ஓகேவா? ஸோ நாடகம் பற்றி பேசிட்டு இருக்கோம். காளிதாசருடைய சாகுந்தலம் நாடகத்தை நீ வாசித்திருக்காயா? அது கண்டிப்பா வாசிக்க வேண்டிய நூல். அப்போ சாகுந்தலம் அப்படின்ற நாடகத்தை இயற்றியவர் காளிதாசர். சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவலை வாசிக்க போவதாக சொன்னாய், வாசித்து விட்டாயான்னு கேட்கிறாரு. ஸோ உலக சிறந்த நூல்களில் அதுவும் ஒன்று. ஸோ சில இடத்துல பார்த்தீங்கன்னா டால்சுதாய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ டால்சுதாய், டால்ஸ்டாய். ஓகேவா? காந்தி கூட நிறைய விஷயங்கள் வரும், பார்க்கலாம். ஸோ பெர்னாட் ஷா அப்படி சொல்றாரு. பெர்னாட் ஷா பல நூல்களை நீ வாசிக்கவில்லை, அவருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவைன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் சொல்லிட்டு எனக்கு பிடித்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாருன்னா பெர்ட்ரண்ட் ரசல் அப்படின்ற சொல்றாரு. எனக்கு பிடித்தமானவர் பெர்ட்ரண்ட் ரசல். ஏன் அவர் சொல்றாருன்னா அவருடைய ஆங்கிலம் அருமையானது, அறிவார்ந்த எழுத்துடையது. ஓகேவா? இன்டெலெக்சுவலா இருக்கும், அதனால எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாரு? பெர்ட்ரண்ட் ரசல் அப்படின்ற சொல்றாரு. நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும்? அறிவு பெறுவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்களை சொல்லலாம். அவை உண்மைதான். ஆனாலும் இதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. 1000 முகங்களை கொண்டது வாழ்க்கை. அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ அந்த வாழ்க்கையை வந்து முழுமையா வந்து புரிஞ்சு கொள்றதுக்கும் முறையாக வந்து வாழ்றதுக்கும் அந்த புத்தக படிப்பு வந்து இன்றியமையாத ஒண்ணா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்றாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனி ஒரு மனிதனின் பட்டறிவு மிக குறுகியது. புத்தகங்களில் மனிதர்களின் ஏராளமான பட்டறிவுகள், சிந்தனைகள் அடங்கியுள்ளன. அவற்றை வாசிக்கும் போது நாம் வகிக்கும் சிறு மூலையிலிருந்து வெளியேறுகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பட்டறிவு, அதாவது ஒரு புத்தகம் வாசிக்கும் போது அவங்களுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம அதை வாசிக்கும் போது தான் ஒரு சின்ன மூலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுலேருந்தே வெளியேறி மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை நம்ம பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுல சொல்றாரு. ஓகேவா? ஸோ இதான் அன்புமிக்க உன் அப்பா அவருடைய கையெழுத்து. ஸோ இதான் வந்து இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பாருங்க, கேம்பிரிட்ஜ் ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. கேம்பிரிட்ஜ்னா இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியரும் மில்டனும் ஆங்கில ஆசிரியர்கள்னு பார்த்தோம். ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில நாடக ஆசிரியர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்னாட் ஷாவும் ஆங்கிலேய நாடக ஆசிரியர். அதே மாதிரி மில்டன் வந்து ஆங்கிலேய கவிஞர். பிளேட்டோ ஆல்ரெடி பார்த்தோம், கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். அதாவது வடமொழி அப்படின்றது சமஸ்கிருதத்தை குறிப்பிடுறது. டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஓகேவா? ஸோ ரொம்ப கிரேட் ரைட்டர். அதுக்கப்புறம் வந்து பெர்ட்ரண்ட் ரசல் நம்ம வந்து சிந்தனையாளர், கல்வியாளர். ஆல்ரெடி அவருக்கு பிடிச்சவன்னு சொன்னாங்க. அல்மோரா சிறை எங்க இருக்கு பார்த்தோம்? உத்தராஞ்சல். ஓகேவா? ஸோ உத்தரகாண்ட். இப்போ அப்புறம் கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த பேராசிரியர். ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேருவோடைய கடித இலக்கியத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து பாருங்க. அடுத்தது பார்ட் 3 நம்ம வந்து காந்தியோடைய கடித இலக்கியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.